டெஃபினட்டா வெற்றிக்கு சின்னம் மட்டுமே கண்டிப்பா போதாது. இப்ப என்டிகேவோட growthக்கான காரணம் என்னன்னா, என்டிகேவுக்கு யூனிக்கான ஐடியாலஜி இருக்கு. இப்ப இந்த நடிக பிம்பத்துக்கு இருக்கிற வரவேற்பு ஐடியாலஜி சார்ந்த ஒரு கட்சிக்கு இருக்கா? விஜய் கட்சிக்கு இருக்கிற அதே வரவேற்பு மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் இருக்கான்னு நான் கேட்கிறேன். சினிமாக்காரங்க அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா புது புது சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க. வர சினிமாக்காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கால் மார்க்ஸ் மாதிரி புது சித்தாந்தத்தை வடிவமைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நியூஸ், இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு, டிவிக்கே 100 சீட் ஜெயிக்க போறாங்க, இபிஎஸ் விட விஜய் ரொம்ப பாப்புலரா இருக்காரு. இந்த மாதிரி ஃபேக்கான நரேட்டிவை பில்ட் பண்றது நம்ம துரைங்க தான் பண்ணுவாங்க. பின்னாடி பார்த்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பண்ற வேலை. திராவிடம் தமிழ் தேசியம்னு சொல்றான்னா அதை மிக்ஸ் பண்றாங்க, டைல்யூட் பண்றான். தமிழ் நேஷனலிசம்ன்ற அந்த கான்செப்டை திராவிடத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் ஆக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்டிகேவுக்கு அது இன்னும் பெரிய ஆபத்து தான். இன்னும் சொல்ல போனா டிஎம்கே எல்லாம் பெரிய பரேடே நடத்தினாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு. ஆனா அந்த நேரத்துல சீமான் மட்டும்தான் பிஜேபியை எதிர்த்து விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற அந்த பரப்புரையை இது உடைச்சிருக்குமா? உடைக்கவே உடைக்காது. அதுக்கான காரணம் என்னன்னா, நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடல் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், மகிழ்ச்சியாவும் இருக்கேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னம் கிடைச்சிருச்சு. நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நானும் கேட்கிறேன். இதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அது நல்ல ஒரு விஷயம். ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இப்ப உருவாயிட்டு இருக்கு. கட்சிக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் கிடைக்குது, அப்புறம் இப்ப சின்னமும் கிடைக்குது. ஸோ ஒரு விஷயத்த வெல்லும் போது அது சாலிடான ஒரு பேஸா அமையுது. 1%னா அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி போறாங்க. ஸோ இப்ப சின்னமும் அந்த வகையில ஒரு நல்ல ஒரு அடிஷன். ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சிக்கல்கள் வருது. ஒரு பாயிண்ட்ல கமல்ஹாசன் உள்ள வராரு. ஸோ அவர் யங்ஸ்டர்ஸோட ஓட்லாம் வாங்குறாரு, மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்களோட ஓட்ஸ்லாம் வாங்குறாரு. அந்த டைமும் என்டிகே கொஞ்சம் க்ரோ ஆகுறாங்க. பட் அவங்க எல்லாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட க்ரோ ஆயிருப்பாங்க. கமல்லாம் வராம இருந்திருந்தா இன்னும் பெட்டரா க்ரோ ஆயிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப விஜயும் எக்ஸாக்ட் அதே விஷயத்த கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாரு. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது. அதே போல சின்னமும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன ஒரு பிரச்சனையை என்டிகேவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு கரெக்டா ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணல. இப்ப ஏடிஎம்கேனா ரெட்டை இலை, என்டிகேனா இதுதான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகாம இருந்தது. ஸோ அந்த வகையில இப்ப அதுவும் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இது முன்னாடியே கிடைச்சிருந்தா மேபி எப்படி கமல் வராம இருந்தா நல்லா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும், அதே மாதிரி முன்னாடியே சின்னம் கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட growth இருந்திருக்கலாம். எனிவே இப்ப கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா வெற்றிக்கு நிரந்தர சின்னம் மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்ட நகர்வுக்காக நாம் தமிழர் கட்சி இன்னும் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சா சரியா இருக்கும்? ஒரு அரசியல் பார்வையாளரா உங்களுடைய கருத்து? டெஃபினட்டா வெற்றிக்கு சின்னம் மட்டுமே கண்டிப்பா போதாது. இப்ப என்டிகேவோட growthக்கான காரணம் என்னன்னா, என்டிகேவுக்கு யூனிக்கான ஐடியாலஜி இருக்கு. வேற எந்த கட்சியுமே தமிழ் தேசிய கட்சி கிடையாது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல கூடிய ஒரே தமிழ் தேசிய கட்சினா, நான் சொல்றது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரே கட்சினா என்டிகே தான். ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சித்தாந்தம் வேணும், திராவிடத்துக்கு மாற்று வேணும் ஒரு யாராவது யோசிக்கிறாங்கன்னா என்டிகேக்கு தான் ஆகணும். அதே மாதிரி காம்ப்ரமைஸும் ஆகல என்டிகேவை பொறுத்தளவுல. நிறைய கட்சிகளுக்கு பெரிய கொள்கைகள் சித்தாந்தங்கள்லாம் இருக்கும். பட் கடைசியில் எலெக்ஷன் வரும்போது ஏதோ ஒரு வகையில பெரிய கட்சிகளோட காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. என்டிகே அதுவும் பண்ணல. ஸோ சமரசமாகாத ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்களும் என்டிகேக்கு தான் ஆகணும். அப்புறம் என்டிகேக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பும் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த காரணங்களை பேஸ் பண்ணி தான் மக்கள் என்டிகே கிட்ட வராங்க. ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால தான் சின்னம் இல்லாத காலகட்டத்திலையும் தேடி ஓட் போட்டாங்க. ஸோ அந்த டைம்லயும் ஓட்ஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது என்டிகேவுக்கு. பட் இருந்தாலும் சின்னம் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் மைண்ட்ல அந்த பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஃபியூச்சர்ல இன்னும் பெட்டரா வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தளவுல மேபி ஒரு பார்ட்டி செட்டப் ஒன்று, கரெக்டான ஒரு பார்ட்டி ஆர்கனைசேஷன் இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். இப்ப என்னன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல ஈக்குவலா பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லா இடத்துலயும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு கட்சி கீழே இருந்து மேல வளர்ந்து வரும்போது ஸ்ட்ராங்கான சென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப் கண்டிப்பா வேணும். அப்பதான் ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்க முடியும். பட் அதுவும் ஆர்கனைஸ்டா இருந்தா பெட்டரா இருக்கும்.
ஸ்ட்ராங்கான சென்ட்ரலைஸ் லீடர்ஷிப் மேல இருக்கிறது பெட்டர். பட் ஒரு நல்ல ஒரு பார்ட்டி ஹைரார்கி, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு அதிகாரங்கள், என் ஏரியானா எனக்கு கம்ப்ளீட் அத்தாரிட்டி வேணும், அதெல்லாம் இருந்தா பெட்டர். அது இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஸோ ஆமா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கட்டாயமா என்டிகே சைடு தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல் கேள்வியோட பதில்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க சுட்டி காட்டினீங்க. எப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஜம்புக்கு, ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுதோ அப்போதெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை வந்தா மாதிரி ஒவ்வொருத்தரா வராங்க. குறிப்பா கமல் வந்தாரு, இப்ப விஜய் வந்திருக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் தான் முன்னெடுத்தாங்க. அதாவது நடிக பிம்பத்தை முன் வச்சுதான் அரசியலை முன்னெடுத்தாங்க. இப்ப இந்த நடிக பிம்பத்துக்கு இருக்கிற வரவேற்பு ஐடியாலஜி சார்ந்த ஒரு கட்சிக்கு இருக்கா? விஜய் கட்சிக்கு இருக்கிற அதே வரவேற்பு மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் இருக்கான்னு நான் கேட்கிறேன். சிம்பிளா பார்த்தோம்னா டெஃபினட்டா இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷனும் அந்த ஒரு அப்பீல் இருக்குல்ல, மாசஸ் மத்தியில் ஒரு பெரிய அப்பீல் இருக்குல்ல, அது டெஃபினட்டா என்டிகேவுக்கோ சீமானுக்கோ அது இருக்காது. ஏன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஸ்டார்னா விஜய் தான். ஆனா அரசியல்ல விஜயால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியுமான்னா அது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கிடையாது, பெரிய அரசியல் செயல்பாடும் கிடையாது. என்ன பொறுத்தளவுல அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனும் கிடையாது. ஸோ விஜயை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாரு. டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் உள்ள வராருன்னா எல்லா மீடியாவும் அவங்க அங்க அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கமல்ஹாசன் வரும்போது ஃபுல் ஃபோக்கஸ் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த அட்டென்ஷன் எல்லாம் டைவர்ட் ஆக ஆரம்பிக்கும், வேற இஷ்யூஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்லோவா அந்த அவர் கிடைக்கக்கூடிய அந்த பப்ளிசிட்டி பார்த்தோம்னா கம்மியாக ஆரம்பிக்கும், பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியாது. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாரு, செகண்ட் எலெக்ஷன்ல ஓரளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போக முடியாது. ஐடியாலஜி இல்லாத எந்த கட்சியுமே ரொம்ப தூரம் போகாது. ஆனா விஜய் கிட்டையும் ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை முன் வைக்கிறாரு. சினிமாக்காரங்க அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா புது சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க. வர சினிமாக்காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கால் மார்க்ஸ் மாதிரி புது சித்தாந்தத்தை வடிவமைக்கிறது. யாரு நம்ம கமல்ஹாசன் பார்த்தோம்னா சென்டரிசம், அப்படி ஒரு ஐடியாலஜி உலகத்துல எவனுமே கேட்டு மாட்டான், சென்டரிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி. அதுக்கப்புறம் நம்ம ரஜினி வந்தாரு, ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு புது ஐடியாலஜியை உருவாக்குனாரு. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் திராவிடம், தமிழ் தேசியம், அப்புறம் வேற என்னெல்லாமோ அவரும் பேசுறாரு, செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ். சோ இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து எதுவும் செய்யறாங்களோ இல்லையோ, மோட்டிவ் இருக்கா இல்லையா, அதெல்லாம் தாண்டி புது சித்தாந்தங்களை உருவாக்குறாங்க நம்ம சினிமாக்காரங்களாம். அதுவும் பார்த்தோம்னா எந்த அடிப்படையும் இல்லாம, மண்ணோட எந்த கனெக்ஷனும் இல்லாத புது சித்தாந்தங்களை உருவாக்குறாங்க. பட் அதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கிரவுண்டோட கனெக்ட் ஆன ஐடியாலஜி கிடையாது. கிரவுண்ட்ல இருந்து ஐடியாலஜி உருவாகணும், மக்களுக்கு ஒரு தேவை இருக்கணும், அந்த தேவையில இருந்து அந்த சித்தாந்தம் உருவாகணும். அது இங்க இல்ல. இப்ப இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களுக்கு எல்லாம் நல்ல இன்டென்ஷனும் இல்ல. இந்த நடிகர்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எந்த இன்டென்ஷனும் இல்ல. அதுதான் கேரியரோட உச்சத்துல இருக்கும் போது அதை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிறாரு. அப்படி ஒரு இன்டென்ஷனே இல்லைன்னு சொல்றீங்களே. இப்ப நான் வந்து இந்த சேனல்ல விட்டுட்டு நான் அடுத்தது அல்ஜசீராவுக்கு போறேன்னு வச்சுப்போம், சிஎன்எனுக்கு போறேன்னு வச்சுப்போம். அது வந்து நான் தமிழ் தடத்தை விட்டுக்கிட்டு நீங்க அல்ஜசீராவுக்கு போறீங்களேன்னு சொல்லக்கூடாது. தமிழ் தடத்துக்கு போட்டு நீ அல்ஜசீராவுக்கு போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க நான் அப்படிதான் பாக்குறேன். இப்ப தமிழ்நாட்டுல நான் எப்படி பாக்குறேன்னா, அரசியல்வாதிகள் மிக பவர்ஃபுல்லா இருக்காங்க. உள்ளுதிரி அதிகமா பணம் சம்பாதிக்கிற தமிழ்நாட்டுல யாரு? பிசினஸ் மேனை விட அரசியல்வாதிகள் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இது ஃபேக்ட். இது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு பிசினஸ் மேன் நினைச்சா கூட பொலிட்டிஷியனை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பொலிட்டிஷியன்ஸ் இங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இப்ப நீங்க நடிப்புல டாப்பை டச் பண்ணிட்டீங்க, மேக்சிமம் எவ்வளவு சேலரி வாங்க முடியுமோ அதை வாங்குறீங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க அடுத்தது பொலிட்டிக்ஸ் போறீங்க. ஸோ நேச்சுரலா இது என்னமோ நீங்க தியாகம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பொலிட்டிக்ஸுக்கு போறதுன்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது எலெக்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்க சிஎம் ஆகணும்னு அவசியம் இல்லை. பொலிட்டிக்ஸ்ல நீங்க 3rd 4th பிகெஸ்ட் பிளேயரா இருந்தா கூட நீங்க சினிமால பார்த்ததை விட பல மடங்கு இங்க அதிகமா சம்பாதிக்கலாம். சிம்பிள் லாஜிக். ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க? ஒரு தொகுதியில ஒரு ஓட்டுக்கு 1000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அரசியல்வாதி செலவழிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு தொகுதியில ஒரு 50,000 பேருக்காவது இந்த மாதிரி அவங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, யோசிச்சு பாருங்க. ஓட்ஸுக்கு மட்டுமே இவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னா எவ்வளவு பணம் இருக்கு அரசியல்ல. கண்டிப்பா. ஸோ அதனால இது ஏதோ தியாகமாலாம் நான் இதை பார்க்கல. இது நேச்சுரலான ஒரு ப்ரொமோஷனா தான் பாக்குறேன். ரெண்டாவது, அரசியலுக்கு வர எல்லாத்தையுமே நான் இப்படி சொல்ல மாட்டேன். குறிப்பா நடிகர்களுக்கு நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இப்ப மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பொலிட்டிக்ஸை அணுகிறது வேற,
கார்பரேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பொலிட்டிக்ஸை அணுகிறது வேற. இப்ப விஜய் பண்றது ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல அவரு பொலிட்டிக்ஸ் அணுகிறாரு. அவரோட மேடையில பார்த்தோம்னா அங்க தலைவர்கள் இருக்காங்களோ இல்லையோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்க இன்றைய அரசியல்ல அதுவும் ஒரு தேவையா மாறிடுச்சு இல்லையா? இன்றைய டிஜிட்டல் ஏராவில் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில நம்முடைய கட்சியையும் நம்முடைய கொள்கையையும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறதுங்கிறது காலத்தின் கட்டாயமா மாறலையா? முதல்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 4 தடவை தான் வெளியே வந்திருக்கீங்க. சோ அப்ப நீங்க உங்க ப்ரையாரிட்டி எங்க இருக்கு? வெளியில வரணும், அரசியல் பண்ணணும், பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கணும், கிரவுண்ட்ல பார்ட்டியை பில்ட் பண்ணணும், மக்கள் மத்தியில போய் வேலை செய்யணும், இதெல்லாம் உங்க ப்ரையாரிட்டியா இல்ல. அப்ப நீங்க இதெல்லாம் நம்பி அரசியலுக்கு வந்தா நான் உங்களை மதிப்பேன். இதெல்லாம் நம்பி அரசியலுக்கு வந்தீங்கன்னா நீங்க மக்கள் நம்பி அரசியலுக்கு வரீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப நீங்க யாரை நம்பி அரசியலுக்கு வரீங்க? எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு நம்பி வரீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நியூஸ், இந்த கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பு, டிவிக்கே 100 சீட் ஜெயிக்க போறாங்க, இபிஎஸ் விட விஜய் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்காரு, இந்த மாதிரி ஃபேக்கான நரேட்டிவை பில்ட் பண்றது நம்ம துரைங்க தான் பண்ணுவாங்க. பின்னாடி உட்காந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் பண்ற வேலை தான். அவங்களுக்கு நீங்க கோடிக்கணக்கா பணம் கொடுப்பீங்க, இவனு கையை காவச்சு சும்மா இருக்க மாட்டானுங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி ஏதாவது நரேட்டிவ் பில்ட் பண்றோன்ற பேர்ல எதையாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்க மக்களை நம்பி வராம பணத்தை நம்பி அரசியலுக்குள்ள வரீங்க. ரெண்டாவது நீங்க மக்களை கோமாளி ஆக்குறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. இந்த மாதிரியான ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க. சோ நீங்க மக்களை ஒண்ணு சேருங்க, மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு மூவ்மெண்டா பில்ட் ஆகுங்க, ஜெயிங்க அரசியல்ல, நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நீங்க பண்றது எல்லாமே கார்ப்பரேட் பாலிடிக்ஸ். நீங்க இப்ப எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு, சினிமா இப்ப பண்ண போறீங்க, இன்னொரு 6 மாசம் நீங்க சினிமா பண்ணுவீங்க. பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா நீங்க பாருங்க, எலெக்ஷனையும் உங்க சினிமா ரிலீஸையும் ஓரளவுக்கு பேரலா கொண்டு வரீங்க. சோ இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, நீங்க எலெக்ஷன்ல உங்க கட்சியை ப்ரொமோட் பண்ண சினிமாவை யூஸ் பண்றீங்களா, உங்க சினிமாவை ப்ரொமோட் பண்ண எலெக்ஷனை யூஸ் பண்றீங்களா? சோ அப்போ வந்து நீங்க கரெக்டா பிசினஸ் கால்குலேஷனோட எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு சினிமாக்காக நீங்க எலெக்ஷனை யூஸ் பண்றீங்கன்னா உங்களை நம்பி ஒரு 5% ஓட் மக்கள் ஓட் போடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய லாஸ் அது. வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஓட் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இப்ப நான் வந்து ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் வாழ்றேன்னா எனக்கு ஒரு 10 ரூபா தான் ஓட் போடவே எனக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணி ஒரு நடிகருக்கு நான் போடுறேன். அப்படி நம்பிதான் கமல்ஹாசனுக்கு ஒரு 4% மக்கள் ஓட் போட்டாங்க. அந்த 4% மக்களோட அந்த ஓட்ஸ் என்ன ஆச்சு? எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் ஒரு ஓட்டுன்றது. அதை யூஸ் பண்ணி அதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கிரியேட் பண்ணிடலாம். ஆனா அதை பண்ணாம கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தருக்கு ஓட் போடுறீங்க. சரி, அவரு அப்புறம் என்ன பண்ணாரு? 2 எலெக்ஷன் நிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆள் என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு படம் நடிக்க போயிட்டாரு. அவர் யாரெல்லாம் எதிர்த்தாரோ அவங்களோட எல்லாம் இப்ப க்ளோஸா இருக்காரு. அப்ப யார் இங்க ஏமாற்றப்படுறாங்க? ஆனா மக்களும் தொடர்ந்து இப்படிப்பட்ட நடிகர்களோட அரசியலை தானே நம்புறாங்க. ஐடியாலஜியை முன் வச்சு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடுற தலைவர்களை அவங்க பெருசா கண்டுகிட்ட மாதிரியே தெரியலையா? நான் நாம் தமிழர் கட்சிக்குன்னு மட்டும் கேட்கல, இயக்கம் சார்ந்து பல தலைவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஐயா நல்லகண்ணை எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் ஒரு கவுன்சிலரா கூட அவர் ஆனது கிடையாது. தொடர்ந்து மக்கள் இப்படிப்பட்ட நடிகர்களை தானே தேடி போறாங்க. இன்னொரு ஸ்டெப் அதிகமா போய் நான் சொல்றேன், இப்ப நல்லகண்ணு மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி வராருன்னு வச்சுப்போம், மக்கள் அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. நீங்க ஓட்டு போடுறது இருக்கட்டும், மதிக்க மாட்டாங்க. யாரை மதிப்பாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல பின்னாடி இன்னொரு 15-20 கார் ஃபாலோ பண்ணிட்டு வரும், எல்லாம் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு கச்சமச்சா ஓடிட்டு வருவாங்க, அண்ணன் வாழ்கன்பாங்க. அந்த தலைவரை தான் மதிப்பாங்க மக்கள். அந்த தலைவர் ஊழல்வாதின்னு தெரியும். உனக்கு எப்படி இவ்வளவு காருக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்திருக்கும், இவ்வளவு எப்படி நீ செலவு பண்ற, ஒவ்வொரு நாளும் வரவங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்காக செலவு பண்றீங்க, அப்படி கேட்க மாட்டாங்க மக்கள். அவனை ஒரு ஊழல்வாதியா மக்கள் பார்க்க மாட்டாங்க, அவனை தான் மக்கள் மதிப்பாங்க. நீங்க ஒரு நியாயமா ஒருத்தன் வரான், சைக்கிள்ல வரான்னா அவனை சீண்டவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி ரொம்ப சீனியரான ஒரு ஆளு. அந்த காலத்துல எல்லாம் ஊழல் அப்பயும் உண்டு, ஆனா கொஞ்சம் கவனமா இருப்பாங்க அரசியல்வாதிகள். கையில நிறைய திருட்டு பணம் வைத்திருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. வெளியில அவங்க சாதாரணமா இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. பெரிய கார்ல எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா பெரிய கார்ல எல்லாம் வந்தா மக்கள் சந்தேகப்படுவாங்க, அது நமக்கு நல்லது இல்லைன்றக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நேத்து வரைக்கும் நான் சாதாரண ஒரு பின்புலத்துல இருந்து நான் வரேன், இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பணம் வருது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதை வெளியில காட்டினா மக்கள் சந்தேகப்படுவாங்களேன்ற அச்சமே அவனுக்கு இல்ல. அது காரணம் மக்கள் அதை விரும்புறாங்க. மக்களும் கரெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாமா? மக்களும் கரெக்ட் ஆயிட்டாங்க. மக்கள் ஒரு அரசியல்வாதி பவர்ஃபுல்லா இருக்கணும், பணத்தோட இருக்கணும், பெரிய செல்வந்தரா இருக்கணும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதான் மக்களோட பணம் தான் அவன் பாக்கெட்டுக்கு போச்சுன்றது அவங்களுக்கு புரியல. சோ மக்களோட எதிரி தான் அவன்றது புரியல இந்த அரசியல்வாதி. சோ மக்களுமே அப்படிதான் மாறிட்டாங்க. பட் இது எப்ப மாறும், எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே மனிதர்களோட இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 பாதை இருக்கு. அதுல ஒரு பாதை கரெக்டான பாதைன்னு நமக்கு தெரிந்தாலும் ஈஸியான பாதையில தான் நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். அப்புறம் ஈஸியான பாதையில போய் அடிபட்டதுக்கு அப்புறம்
ஓகே ரூட் நம்பர் 5 முடிஞ்சது, மீதி 4 பாதை இருக்கு. அந்த 4லயும் பெஸ்ட் எடுக்க மாட்டோம், எது ஈஸியோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுலயும் போய் 4-5 அடியை வாங்கிட்டு வருவோம். அப்புறம் அந்த 4ஆவதையும் க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் 3ஆவது, அப்புறம் 2ஆவது, அப்புறம் கடைசியில தான் அந்த போக வேண்டிய பாதைக்கு கரெக்டா நம்ம போவோம். இது மனிதர்களுக்கு பொருந்தும். மனிதர்களோட வீக்னஸே இதுதான். எப்போ நம்ம எடுத்தோன்னே இந்த ஸ்ட்ரைட்டான விஷயத்த, கரெக்டான விஷயத்த பண்ண மாட்டோம். எது ஒன்னையும் எளிமையா அடையறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஈஸியஸ்ட் பாசிபிள் ரூட்டை தான் நம்ம எடுப்போம். உள்ளதுலேயே ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற ரூட்டை தான் எடுப்போம். படிக்கும்போது நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு, மேபி ஒரு நல்ல எழுத்தாளராகக்கூடிய டேலண்ட் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன யோசிப்போம், எழுத்தாளரானா வேலை கிடைக்க 5-10 வருஷம் ஆகும், கிடைச்சாலும் 5-10 ஆயிரம் தான் நம்ம சம்பாதிப்போம். பேசாம நம்ம ஒரு இன்ஜினியர் ஆயிட்டோம்னா ஈஸி ரூட், எல்லாத்துலயுமே நம்ம ஈஸி ரூட்டை தான் சூஸ் பண்ணுவோம். பொலிட்டிக்ஸ்லயும் அதே தான், ஈஸியான ரூட்டை தான் நம்ம எடுத்த உடனே நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சொசைட்டி என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு கார்னர்ல கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம ஒரு கார்னர்ல போய் மாட்டினதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். அப்ப நம்ம கரெக்டான தலைவர்கள் நோக்கி போக ஆரம்பிப்போம். ஏன்னா கரெக்டான தலைவர்கள் வரலன்னா நம்ம அழிஞ்சிருவோம்னு தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு இனமா மக்களா சேர வேண்டிய ஒரு அவசியம் அந்த மாதிரி சூழல்ல ஏற்படும். இன்னும் அந்த மாதிரியான காலகட்டம் வரல, ஆனா அதுக்குன்னு வராதுன்னு கிடையாது. ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாட்டுல நிறைய பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள்லாம் இப்படிப்பட்ட சூழல் வரும்போது அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதனால இப்போதைக்கு ஷார்ட்கட்டை தேடி மக்கள் போயிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து நம்மளை காப்பாத்திடுவார், கமல் வந்து நம்மளை காப்பாத்திடுவார், ரஜினி வந்து நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு கார்னர்ல போய் மாட்டினதுக்கு அப்புறம் ரியாலிட்டி மக்களுக்கு புரிஞ்சிடும். சரி இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டானுங்க அப்படின்னு புரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் நிஜமான சிக்கல், பெரிய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது இந்த நடிகர் வகைராக்களுக்கும் தெரியும், நம்ம போய் இந்த பிரச்சனை எல்லாம் கால விட்டோம்னா நம்ம இல்லாம ஆயிரும். ஆனா அவங்களும் வரமாட்டாங்க. நிஜமான பிரச்சனைகள் வரும்போது நிஜமான தலைவர்கள் உருவாவாங்க. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, இப்ப ஸ்ரீலங்கால நமக்கு தெரியும் ஈழத்துல நடந்த பிரச்சனைகள்லாம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நடிகர் ஒருத்தர் வருவானா இல்ல, அப்ப நடிப்பை விட்டு வரட்டுமே பார்ப்போம். சோ நிஜமான சோசியல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த போலிகள் எல்லாம் இல்லாம போயிடுவாங்க, நல்ல மக்கள் தலைவர்கள் உருவாவாங்க. அது வரும். இப்ப விஜய்க்கும் சரி சீமானுக்கும் சரி இளைஞர்களோட ஆதரவு தான் பெரும்பான்மையா இருக்கு. ஆனா விஜயோட வருகைக்கு பின்பு சீமானுடைய வாக்கு வங்கியில மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு இருக்கு. பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில அது உண்மையா? எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் விஜயோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது ப்ரூவன் கிடையாது, அது நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வாதங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்? இப்ப விஜய் டெஃபினட்டா என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துவார். என்டிகேவுக்கு மட்டும் இல்ல, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யாரெல்லாம் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் டேமேஜ் ஏற்படுத்துவார். விஜய் யாருக்கு லாபகரமா இருப்பார்னா டிஎம்கேவுக்கு அவரு பெரிய ஒரு அசர்ட்டா இருப்பார். ஏன்னா விஜய் அவர்கள் பிரிக்க போறதுலாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அந்த வகையில அது டிஎம்கேவுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அவர் பேசக்கூடிய பாலிடிக்ஸ் சிம்பிளா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ். ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓட் போடுறவன் ஆன்டி டிஎம்கே காரனா தான் இருப்பான். இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் வந்து குழப்பிட்டு இருக்காங்க அதை. இல்ல விஜய் வந்து எல்லாரோட ஓட்ஸும் ஈக்குவலா பிரிப்பார். ஈக்குவலா பிரிக்க மாட்டார். விஜய் ரசிகர் மன்றம் நடத்தினார்னா எல்லாரோட ஓட்ஸும் ஈஸியா பிரிப்பார். விஜய் அரசியலும் பண்றார். விஜய் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை முன் வைக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை அதிகமா பிரிப்பார். ஸோ அந்த வகையில என்டிகேவுக்கு கண்டிப்பா டேமேஜ் இருக்கும். எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. இப்ப கமலஹாசன் என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தினாரா இல்லையா? நம்ம சுற்றி பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் ஓவர் எலெக்ஷன் என்டிகேவுக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா கமல் வராம இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு லேக் வந்துருச்சு, ஒரு தேக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாமா? தேக்கம்ல நான் சொல்றேன், இப்ப 4% வாங்கின என்டிகே மேபி 8 கூட வாங்கிருக்கலாம். பட் கமலஹாசன் வந்தனால அது போயிருச்சு, நமக்கு தெரியாது. ஸோ ஆனா இன்க்ரீஸ் தானா இருக்குன்னு சந்தோஷப்பட்டு போயிடலாம். ஆனா கமல் வராம இருந்தா இன்னும் பெட்டரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த வகையில விஜய் வரதால மேபி ஸ்டாக்னேஷனை கூட நோக்கி போகலாம். இந்த 8லயே ஸ்டாப் ஆகலாம், இல்லைன்னா 9, 10, 12 கூட போகலாம், நமக்கு தெரியல. ஆனா டெஃபினட்டா டேமேஜ் வந்து என்டிகேவுக்கும் இருக்கும். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியா என்டிகேவுக்கும் கண்டிப்பா அந்த டேமேஜ் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து வெயிட் பண்ணி தான். டேமேஜ் அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கையோட வீழ்ச்சி மட்டும் கிடையாது, நம்முடைய வளர்ச்சி தடைபடுறதும் கூட ஒரு வகையான டேமேஜ் தான் அப்படின்னு நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன மாற்று யோசனைகள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, சீமானும் விஜயும் வந்து கூட்டணி வைக்கலாமே, 2 பேருமே வந்து மாற்று சக்திகள் தான். இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா இந்த டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுகள் பெரும்பாலும் சிதறாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுமே, மக்களுக்கும் கூட ஒரு புது நம்பிக்கை கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்?
அதாவது இப்ப நீங்க இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா என்டிகே ஏன் கூட்டணி வைக்காம தனியா போட்டிடுறாங்கன்னா, ஏதோ ஒரு லாங் பிளான் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? லாங் ரன்ல நம்ம அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். இந்த ஷார்ட் ரன்ல இந்த சின்ன சின்ன தேர்தல்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காய்களை நகர்த்தக்கூடாது. இந்த தேர்தல்கள்லாம் தோத்தாலும் பரவாயில்ல, லாங் ரன்ல நம்ம நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் ஏம். அந்த நோக்கத்துல, அந்த பார்வையோட தான் நம்ம இதையும் பார்க்கணும். இப்ப விஜய் அப்படின்ற ஒருத்தரோட நீங்க சேரலாம்னு ஏன் சொல்றீங்கன்னா, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற அந்த குறுகிய பார்வையில இருந்து நீங்க அதை பாக்குறீங்க. சோ அப்ப நீங்க வெளியில இருக்கிற பொதுவான கருத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அது ஒரு இந்த எலெக்ஷன்ல 26ல திமுகன்ற ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்காக விஜயோட போய் சேரலாமே, அதிமுகவோட போய் சேரலாமே அப்படின்ற பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. அதாவது அந்த சொல்றாங்க அந்த மாதிரி பாயிண்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன், ஏன் இவ்வளவு போக்கஸ்டா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓவராலா அந்த பிக்சர் எப்பவுமே லார்ஜர் பிக்சர் வந்து அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும், தமிழ்நாட்டுல பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு விஜயோட கூட்டணி வச்சா யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும். அதுக்கு விஜய்னால எந்த யூஸும் கிடையாது, விஜய் மாற்றத்துக்கான அரசியல் சக்தியும் கிடையாது. இன்ஃபேக்ட் விஜயோட கூட்டணி வைக்கிறாங்கன்னே வச்சுப்போம் என்டிகே. நாளைக்கு விஜய் பிஜேபியோடையும் போலாம், காங்கிரஸோடையும் போலாம், டிஎம்கேயோடையும் போலாம், ஏடிஎம்கேயோடையும் போலாம். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அது என்டிகேவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். விஜய் பண்ணக்கூடிய தவறான விஷயங்கள் என்டிகேவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் விஜய் எங்க வேணாலும் போலாம்னு நான் சொல்றேன்னா, விஜய்க்கு ஒரு கொள்கையும் கிடையாது. இப்ப என்டிகே எங்க வேணாலும் போக முடியாத ஒரு சூழல் ஏன் இருக்கு? ஏன்னா ஐடியாலஜி இருக்கு. சோ அந்த ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க டிஎம்கேவோட போய் அலைன்ஸ் வைக்க முடியாது, ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்க முடியாது, நேஷனல் பார்ட்டிஸோட அலைன்ஸ் வைக்க முடியாது. அப்புறம் விஜய் திராவிடம் தமிழ் தேசியம்னு பேசும்போது அவருடைய அலைன்ஸ் வைக்க முடியாது. சோ என்டிகேவை ஸ்டாப் பண்றது என்ன? ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜில நீங்க யாரோடையும் போய் கூட்டணி வச்சுக்கலாம். இப்ப விஜய்க்கு அந்த ஐடியாலஜி இல்ல, சோ அந்த பிரேக்கே கிடையாது. விஜய் எங்க வேணாலும் போய் கூட்டணி வைக்கலாம், அவர் வசதிக்கு யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம். விஜயோட கட்சியை பொறுத்தளவு விஜய் மட்டும்தான். அவரு பிஜேபி ஓட் போடுங்கன்னு சொன்னா ஃபேன்ஸ்லாம் அங்க ஓட் போடுவாங்க, காங்கிரஸுக்கு போடுங்கன்னா காங்கிரஸுக்கு போடுவாங்க, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போடுவாங்க. சோ அவங்க அந்த மாதிரி ஒரு கட்சியுடைய கூட்டணி வச்சீங்கன்னா அவர் வசதிக்கு நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் பண்ண போற அந்த விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழல் வேணும். ரெண்டாவது ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸும் கூடாது. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியம்னு அவர் சொல்றாருன்னா, திராவிடம்னு சொல்றதை விட அது ரொம்ப மோசம். திராவிடம்னு சொல்றவன் கூட நான் திராவிடம்னு அவன் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கான். திராவிடம் தமிழ் தேசியம்னு சொல்றான்னா அதை மிக்ஸ் பண்றான், டைல்யூட் பண்றான். தமிழ் நேஷனலிசம்ன்ற அந்த கான்செப்டை திராவிடத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் ஆக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்டிகேவுக்கு இது இன்னும் பெரிய ஆபத்து தான். ஏன்னா என்டிகேவோட ஸ்டாண்ட்னா திராவிடம் தான் மிகப்பெரிய எதிரி தமிழர்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரே தட்டுல வைக்கக்கூடிய எல்லாம் சரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்றீங்க. சோ அது இன்னும் டேஞ்சரான விஷயம். ஐடியாலஜிக்கலாவும் நீங்க நெருங்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அலையன்ஸ்ன்றது சாத்தியமே கிடையாது. இப்ப அதே நேரத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய சமீப கால நடவடிக்கைகள், குறிப்பா வந்து அவரு பெரியாரை ரொம்ப தீவிரமா எதிர்க்க தொடங்கியது, அதன் பிறகு இப்ப சமீபத்துல ஆபரேஷன் சிந்தூரை விமர்சனம் பண்ணது, இதெல்லாம் கூட அவருடைய ஓட் பேங்க்ல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்வைகள் முன்வைக்கப்படுது. அது உண்மையா? ஓட் பேங்க்ல ஆபரேஷன் சிந்தூர் பத்தி சீமான் அவர்கள் பேசினது பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் எனக்கு தோணல. இல்ல, இப்ப மக்கள் மத்தியில இந்த காஷ்மீர் தாக்குதல், அதை தொடர்ந்து நடந்த தாக்குதல், இந்திய இராணுவத்தோட தாக்குதல், இது எல்லாமே மக்கள் மத்தியில அதீதமான ஒரு தேசிய உணர்வை உருவாக்கி இருக்கு. அந்த நேரத்துல இவரு இப்படியெல்லாம் பேசுறது இவருடைய வாக்கு வங்கிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி. அதான் இப்ப எனக்கு என்னமோ அது வந்து ஓட்டர்ஸோட ஓட்டிங் பேட்டர்னை மாத்தும்னு தோணல. அப்படி நிஜமாவே ஓட்டர்ஸோட ஓட்டிங் பேட்டர்னை மாத்தக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்தா பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 26ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகணும். அது எனக்கு என்னமோ ஆபரேஷன் சிந்தூரால பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னு தோணல. பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய சீமான் அவர்களோட வாக்குகள் கம்மியாகும் அப்படின்னும் எனக்கு தோணல. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, இது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. இப்ப ஆபரேஷன் சிந்தூரை சீமான் அவர்கள் டச் பண்ணது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம். அது கரெக்ட் தப்பு அப்படின்றதுக்குள்ள நான் போகல. ஆனா யூசுவலா இந்த மாதிரியான பதட்டமான ஒரு சூழல் வரும்போது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான பிரச்சனை வரும்போது, இருக்கக்கூடிய நாட்டை விமர்சிக்கும் போது அது சில நேரங்கள்ல பேக் ஃபயர் ஆகும், சில நேரங்கள்ல பேக் ஃபயர் ஆகும். ஆனா அது ரொம்ப தைரியமான ஒரு மூவ். ஏன்னா சொந்த நாட்டுக்கு அரசு என்னதான் பண்ணாலும் ஏத்துக்கிட்டுலாம் போக மாட்டான். அவன் பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாலும் தைரியமா அப்போஸ் பண்ணணும்னு சொல்றது ரொம்ப கட்சியான ஒரு மூவ் தான். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன பொறுத்தளவுல ஓட்ஸ் எல்லாம் பாதிக்க வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் பாசிட்டிவா ஓட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா மற்ற எல்லா கட்சிகளும் அமைதியா இருக்கும்போது ஒரு கட்சி மட்டும் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அது எலெக்ஷன் வைஸ் ஒர்க் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் இப்படி கேட்கிறேன், இவ்வளோ நாட்களாக பாஜகவின் பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னதை
இந்த விமர்சனம், அதாவது சீமானோட இந்த விமர்சனம் என்பது உடைச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா மற்ற எல்லாருமே இந்த விடயத்துல அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா டிஎம்கே எல்லாம் பெரிய பரேடே நடத்தினாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு. ஆனா அந்த நேரத்துல சீமான் மட்டும்தான் பிஜேபியை எதிர்த்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற அந்த பரப்புரையை இது உடைச்சிருக்குமா? உடைக்கவே உடைக்காது. அதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஊடகங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் படி தான் செயல்படுவாங்க. இப்ப சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பாராட்டி பேசினா அதுக்கு மீடியா ஹைப் வேற மாதிரி இருக்கும், அதுக்கு மீடியா கவரேஜ் வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப சீமான் அவர்கள் பிஜேபி அட்டாக் பண்ணி பேசினா அதுக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, இப்ப அதே போல ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊர்வலம் போறாரு இல்லையா, போகும்போது அதுக்கு மீடியா கவரேஜ் இருக்காது. அது யாரா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? அது டெல்லி ஆடியன்ஸுக்காக, தமிழ் ஆடியன்ஸுக்காக இல்ல. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தளவுல பிஜேபி எதிர்க்குன்னு நினைப்பாங்க. சோ ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி எதிர்க்கும் போது இங்க மீடியால ஃபுல் கவரேஜ் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கு சாதகமான ஒரு விஷயம் பண்ணும்போது அது நார்த் இந்தியன் மீடியாவுக்கு, அது தமிழ் மீடியா அதை பெருசா எடுக்க மாட்டாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் 200+ சீட்ஸ் வின் பண்ணணும்னு சொன்னா நம்ம மீடியாலாம் ஃபுல்லா குதிச்செடுத்து ஜெயிக்குமா, திமுக 200 ஜெயிக்குமா 300 ஜெயிக்குமான்னு பேசுவாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் போறாருன்னா நம்ம மீடியா பெருசா அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எதை பேசினா டிஎம்கேவுக்கு லாபம், எதை பேசினா டிஎம்கேவுக்கு நஷ்டம். ஸோ டிஎம்கேவுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பெருசா ஊடகங்கள் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க என்னதான் பிஜேபி அடித்தாலும் அது மீடியால பெருசா கவரேஜ் கிடைக்காது. சோ இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மீடியா தான். என்னோட பாயிண்ட், இப்பவே மீடியா ஃபுல்லா டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்ப பிஎம்கேவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கே பிஜேபி தான். ஆனா ஏன் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கவே இல்லை? இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஒருவேளை கட்சிக்குள்ள இருக்கிற அந்த தலைமைக்கான போட்டி காரணமா இருக்குமா? இழுத்து அடிக்காம இருந்தாதாங்க சர்ப்ரைஸ். இப்ப டிவிக்கே தனியா இருக்க போறாரு, தனியா இருந்து அவரு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிரிக்க போறார், டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு ஃபேவர் பண்ண போறாரு அவரு.